வெரி குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கணக்கியலோட இன்ட்ரோடக்ஷன்ஸ். கணக்கியல்னா என்ன, அதோட சமன்பாடுகள் என்ன, விதிமுறைகள் என்ன, அப்படிதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது தெரிஞ்சாதான் நம்ம ஃபர்தரா என்ன பண்ணலாம்னா அக்கௌண்டன்சி புரிஞ்சு சம் போடலாம். புரியாம நம்ம சம் போடும்போது எல்லாமே கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கணக்கியல்னா என்னன்னா, நம்ம ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறோம். நிறுவனம் ஆரம்பிச்சா அதோட லாப நட்டம் எவ்வளோ, வரவு செலவு எவ்வளோ, எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, கணக்கியல யூஸ் பண்ணி நம்மளோட வரவு செலவுகளோ, லாப நட்டங்களோ, நம்ம கடன் எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ கொடுக்கணும், நம்மளோட பொறுப்புகள் என்ன, எல்லாமே நம்மளுக்கு முறையா, முழுமையா தெரியறதுக்கு கணக்கியல் யூஸ் ஆகுது. இந்த கணக்கியல் பல நிறுவனங்களும் யூஸ் பண்றாங்க. பண்டைய காலத்துலலாம் அரசர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, நெறைய வெல்த் உள்ளவங்களா இருந்திருப்பாங்க. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கணக்கியல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பதான் அவங்களோட வரவு செலவு எவ்வளோ அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒற்றை பதிவு முறைன்னு ஒரு முறைய போட்டாங்க. அது முறையற்ற, சமன்பாடற்ற முறையா இருந்துச்சு. இப்போ இரட்டை பதிவு முறைன்னு முழுமையான ஒரு அ நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸும் ட்ரூவா நம்மளுக்கு காமிக்கிறது தான் இந்த இரட்டை பதிவு முறை. இப்ப இதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், அந்த கணக்கியல யூஸ் பண்றோம். இப்ப புரிஞ்சுச்சாப்பா கணக்கியல்னா என்னன்னு? இரட்டை பதிவு முறைனா என்னன்னு இப்ப நம்ம பார்ப்போம். இரட்டை பதிவு முறை 1494ல லூக்கா பெசியோல் என்ற ஒரு இத்தாலியர் இந்த இரட்டை பதிவு முறை என்ன பண்ணாருன்னா மேம்படுத்தினாரு. இப்ப இந்த இரட்டை பதிவு முறைனா என்னன்னா, இந்த இரட்டை பதிவு முறையில என்னன்னா, முழுமையான நம்மளுக்கு சமன்பாடோட நம்ம இந்த சம்ம போடுவோம். இந்த சம்மு போடுறது மூலம் நம்மளுக்கு துல்லியமான ஆன்சர் கிடைக்கும். இதுதான் இரட்டை பதிவு முறை. இந்த இரட்டை பதிவு முறை 2 தன்மைகளை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. 2 தன்மைகள்னா, நம்ம இப்ப ஒரு பிசினஸ் பண்ண போறோம்னா, வங்கிட்ட ஒரு கடன் வாங்குறோம். ஓகேயா? இப்ப நம்ம வங்கி நம்மளுக்கு என்ன பண்ணுது? கடன் கொடுக்குது. ஒரு 10,000 வங்கி நம்மளுக்கு கடன் கொடுக்குதுன்னா, இதுல 2 நபர்கள் சார்ந்திருக்கோம். 2 தன்மை கொண்டுள்ளது. இப்ப கடன் யாரு குடுக்குறா? வங்கி குடுக்குது. நம்ம வாங்குறோம். அப்ப இது 2 தன்மைகள கொண்டது. 1 பிளஸ் 1 அதாவது 1 என்னது? வங்கி பிளஸ் மீ. நம்ம வாங்குறோம். கடன் வாங்குறோம் இல்லையா? அப்ப இது 2 தன்மைகள கொண்டது. அப்ப கணக்கியல்னாலே 2 தன்மைகள கொண்டது அப்படின்னு இந்த இரட்டை பதிவு முறை சொல்லுது. இந்த இரட்டை பதிவு முறையில ஆ பற்று, வரவு அப்படின்னு 2 தன்மைய கொண்டு நம்ம சம் போடுறோம். பற்றுல என்னென்னலாம் வரும்னா, சொத்து அதிகரித்தா பற்றுல வரும். செலவு அதிகரிச்சா, பொறுப்புகள் குறைஞ்சா, பணம் குறையும் முதல். ஓகேயா? இப்ப வரவுல என்னென்ன வரும்னா, பொறுப்புகள் அதிகரிக்கிறது, அதிகரிக்கும் வருமானம், அதிகரிக்கும் முதல், குறையும் சொத்து. இதெல்லாம் வரவுல வருது. இப்ப சொத்துலாம் அதிகரிக்கிறது, செலவு அதிகரிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப பொறுப்பு குறையும். அப்படின்னா, பொறுப்புகள்னா என்ன? நம்ம ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சா, அந்த நிறுவனத்துல என்ன பண்றோம்? ஒரு கடனீந்தோர்ட்ட ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னா, கடனீந்தோர் அவரு. நம்ம கடன் வாங்கும்போது அவர் என்னது? கடனீந்தோர். அவர்ட்ட நம்ம திருப்பி பணம் குடுக்கணும். அந்த ரொக்கத்த கொடுக்கணும். அந்த ரொக்கம் குடுக்குறதுக்கு நம்மளுக்கு அது என்னது? பொறுப்பு. ஓகேயா? நம்ம திருப்பி அந்த பணத்த கொடுக்குறது பொறுப்பு. அதனால பொறுப்பு குறைகிறது. இது 2ம் வரும். இரட்டை பதிவு முறை. இந்த இரட்டை பதிவு முறையில 2 தன்மைகள் கொண்டது. இது சமன்பாடோட நம்ம போடுவோம். இதனால நம்மளுக்கு என்ன? முறையான, அ உண்மையான நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, கணக்கியலோட சூழல். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது நம்ம எப்படிலாம் நம்ம கணக்கு போடுறோம் அப்படின்னு, இந்த கணக்கியல்ல என்னென்ன நிலைலாம் வருது, அதாவது ஸ்டெப்ஸ்லாம் வரும் அப்படின்னு இதுதான் நம்மளுக்கு தெளிவா குடுத்துருக்காங்க. இப்ப பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நடவடிக்கை. ஏதோ ஒரு நடவடிக்கை நடக்குது. ஓகேயா? இப்ப அரைகலன் வாங்கியதுன்னு ஒரு நடவடிக்கை நடக்குது. அந்த நடவடிக்கை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டு குறிப்பேட்ல பதிவு செய்யணும். நம்ம அரைகலன் வாங்கியிருக்கோம்ப்பா அப்படின்னா, அந்த குறிப்பேட்ல என்ன பண்ணணும்? பதிவு செய்யணும். குறிப்பேட்ல இருந்து எடுத்தெழுதுதல் மற்றும் இருப்பு கட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்தெழுதுதல்னா என்னது? இது பேரேடு. ஓகேயா? குறிப்பேட்ல இருந்து பேரேடுக்கு எடுத்தெழுதணும்.
அதுலேருந்து என்ன பண்ணணும்? இருப்பாய்வு வந்து தயாரிக்கணும். இருப்பாய்வு தயாரித்ததுக்கு அப்புறம் வியாபார கணக்கு வந்து தயாரிக்கணும். வியாபார கணக்குல இருந்து லாப நட்ட கணக்கு வந்து தயாரிக்கணும். இந்த வியாபார கணக்குல என்ன வரும்? ம். இந்த ஆன்ஸர வந்துட்டு வியாபார கணக்குள்ள ஆன்ஸர லாப நட்ட கணக்குல வந்து தயாரிக்கணும். லாப நட்ட கணக்குல இருந்து இருப்புநிலை குறிப்பு வந்து தயாரிக்கணும். ஓகேவா? இப்ப இந்த இருப்புநிலை குறிப்போட நம்மளோட ஆன்சர் வந்து வருது இல்லையா? அந்த ஆன்சர் வந்துட்டு அடுத்த ஆண்டோட தொடக்க பதிவா வந்துட்டு வரும். ஓகேயா? இந்த ஆண்டோட இறுதி முதல் வந்துட்டு அடுத்த ஆண்டோட தொடக்க முதலா வந்து வரும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு என்னது? கணக்கியலோட சூழல். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, கணக்குகளோட வகைப்பாடு. இப்ப கணக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்க என்ன சொல்வீங்க? கணக்கு வந்து 2 வகைப்படும். 2 வகை தான் படும். கணக்கு வந்து என்ன கணக்குனா, ஆள்சார் கணக்கு அண்டு ஆள் சாரா கணக்கு இப்படின்னு 2 வகை தான் படும் கணக்கு. ஓகேயா? இப்ப ஆள்சார் கணக்குனா ஒரு தனி நபரை சார்ந்தது. இப்ப தனி நபர்னா நான் உங்க பேரு. இப்ப உங்க பேரு என்னன்னா, மாலினின்னு வச்சுக்கோங்க. மாலினி கணக்கு அப்படின்னு போடணும். ஓகேயா? மாலினி கணக்கு. ம். இது மட்டும் ஒரு அந்த நபரை சார்ந்த கணக்கு தான் ஆள்சார் கணக்கு. அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆள் சாரா கணக்கு. ஆள் சாரா கணக்குனா சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு 2 கணக்கு வருது அதுல. சொத்து கணக்குனா நம்மளோட சொத்து ஃபுல்லா. ஓகே. அது வந்து சொத்து கணக்கு. பெயரளவு கணக்குனா என்னன்னா, லாப நட்டம், நம்மளோட செலவுகள், ஆதாயங்கள் இதெல்லாம் சேர்ந்து வர்றதுதான் பெயரளவு கணக்கு. இப்ப சொத்து கணக்குல 2 தான் பிரியுது. அதுனா என்னன்னா, புலனாகும் சொத்து, இது புலனாகா சொத்து. புலனாகும் சொத்துனா என்னன்னா, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய சொத்து. நம்ம வந்து தொட்டு உணரக்கூடிய சொத்து அப்படின்னு சொல்றோம். இப்ப தொட்டு உணரக்கூடியதுன்னா என்னது? நம்ம ஒரு இயந்திரம் வாங்கியிருக்கோம், ஒரு அரைகலன் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் என்ன பண்ணலாம்? நம்ம தொட்டு உணரலாம். ஒரு கட்டிடம் நம்ம வந்து கட்டியிருக்கோம். அதோட நம்மளோட சொத்து தான். அது வந்து என்ன தொட்டு உணர முடியும், பார்க்க முடியும். ஓகேயா? இது வந்து புலனாகும் சொத்து. புலனாகா சொத்துனா, நம்ம வந்து அந்த சொத்த வந்து என்னது? பார்க்க முடியாது, தொட்டு உணர வந்து முடியாது. அப்படி என்ன அந்த புலனாகா சொத்துனா, நற்பெயர். நம்மளோட கம்பெனிக்குள்ள நற்பெயர். நற்பெயர்னா என்ன? அ நம்ம கம்பெனி இப்ப வெளியில பார்க்கும்போது, இது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது ஒரு நற்பெயர். அது ஒரு நம்மளுக்கு ஒரு சொத்து தான். ஓகேயா? அது வந்து நம்மளோட பிசினஸ என்கரேஜ் பண்றதுக்கு ஒரு வேல்யூபிளா இருக்கும். இதுதான் வந்துட்டு புலனாகும் சொத்து, புலனாகா சொத்து. இப்ப கணக்கியலோட வகைப்பாடு என்ன? ஆள்சார் கணக்கு, ஆள் சாரா கணக்கு 2 கணக்கு தான். இதுல ஆள்சார் கணக்குனா தனிநபர சார்ந்தது. ஆள் சாரா கணக்குனா சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு. இதுல சொத்து கணக்குல புலனாகும் கணக்கு, புலனாகா கணக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, கணக்கியலோட பொன்னான விதிகள். இந்த விதிகள் இருந்தா தான் என்ன பண்ணலாம்? கணக்கு வந்து நம்ம வந்து போட முடியும். ஓகேயாப்பா? இப்ப நம்ம ஆள்சார் கணக்கு அப்படின்னா என்னன்னா, பெறுபவரை பற்று செய்க, தருபவரை வரவு செய்க அப்படின்னு இருக்குது. ஓகேயா? இப்ப பெறுபவரை பற்று செய்க, தருபவரை வரவு செய்க ஆள்சார் கணக்குல. சொத்து கணக்குல உள் வருவதை பற்று செய்க, வெளி செல்வதை வரவு செய்க. பெயரளவு கணக்குல அனைத்து செலவுகளையும், நட்டங்களையும் பற்று செய்க, அனைத்து வருமானங்களையும், ஆதாயங்களையும் வரவு செய்க. இதுதான் வந்துட்டு நம்மளோட பொன்னான விதிகள். இந்த விதிகள் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சா தான் நம்ம ஃபர்தரா அக்கவுண்ட்ஸே போட முடியும். ஓகேவா? இதுல இருந்து தான் நம்மளோட அக்கவுண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுப்பா. இப்ப ஆள்சார் கணக்குல பெறுபவரை பற்று செய்க அப்படின்னா என்ன? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இப்ப வங்கியில் கடன் பெற்றோம். ஓகேயா? வங்கியிலிருந்து கடன் பெறுறோம். ஓகே. இப்ப பெறுறது யாரு? நம்ப. ஓகே. தருபவரை வரவு செய்க. யார் தர்றா கடன்? வங்கி தருது. அப்ப இதுக்கு என்ன போடணும்னா, ம் நம்ம பேரு என்னன்னு வச்சுக்கலாம். ஓகே. பெறுபவரை பற்று செய்க. நம்ம என்ன பெறுறோம்னா, ரொக்கம் வந்து பெறுறோம்ல. இப்ப ரொக்க கணக்கு பற்று, பெறுபவர். ஓகே. என்ன பெற்றிருக்கோம்? ரொக்கம் தான் பெற்றிருக்கோம். அப்ப தருபவர் யார் தர்றா? வங்கி. அப்ப என்ன பண்ணணும்? வங்கி கணக்கு வரவு அப்படின்னு போடணும். இப்ப ஆள்சார் கணக்குனா என்ன வரும்? பெறுவரை பற்று செய்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொக்கம் பெறும். அதனால ரொக்க கணக்கு பற்று. தருபவர் யாரு? வங்கி தர்றாங்க. வங்கி கணக்கு வரவு. நெக்ஸ்ட் சொத்து கணக்குல உள் வருவதை பற்று செய்க, வெளி செல்வதை வரவு செய்க அப்படின்னு வந்திருக்கு. இப்ப இதுக்குள்ள எக்ஸாம்பிள் ஒரு அரைகலன் வாங்கியிருக்கோம். ஓகேயா? அரைகலன் வாங்கியது அப்படின்னு போட்டோம். இப்ப அரைகலன் வந்து என்ன பண்ணுது? உள் வருது. அரைகலன் நம்ம என்ன குடுத்து வாங்குறோம்? ரொக்கம் குடுத்து வாங்குறோம். இப்ப ரொக்கம் நம்மள்ட்ட இருந்து வெளி செல்லுதா? அப்ப வெளி செல்றது வந்துட்டு வரவு. இப்ப என்ன வருது? உள் என்ன வருது? அரைகலன். அரைகலன் கணக்கு பற்று
வெளிச்செல்வது என்னது? ரொக்கம். இப்ப ரொக்க கணக்கு வரவு. இதுதான் வந்து என்னது? சொத்து கணக்கு. அடுத்து பெயரளவு கணக்கு. பெயரளவு கணக்கு வந்து என்னது? அனைத்து செலவுகளையும், நட்டங்களையும் பற்று செய்க. அனைத்து வருமானங்களையும், ஆதாயங்களையும் வரவு செய்க. இப்ப வாடகை கொடுத்தது அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேயா? இப்ப வாடகை நம்மளுக்கு என்னது? செலவு தானே? இப்ப செலவு வந்து என்னது? வாடகை. வாடகை கணக்கு பற்று. ரொக்கம் வந்து ரொக்கம் தானே குடுத்துருக்கோம். இப்ப ரொக்க கணக்கு வரவு. ஓகேயா? இது என்னது? அது வந்து வருமானம், ஆதாயம். ரொக்க கணக்கு வரவு. செலவுகளையும், நட்டங்களையும் பற்று செய்க. அது வந்து என்னது? வாடகை கணக்கு பற்று. ரொக்க கணக்கு வரவு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா நம்ம சேனல வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள தேடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.